ராமாயணத்துல ராமராவண யுத்தம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல ராமபிரான் கொஞ்சம் சோர்ந்து போன உடனே அங்கிருந்து அவருக்கு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை அகஸ்தியர் உபதேசம் பண்றாரு. ஆதித்ய ஹிருதயம்னே பேரு. ரொம்ப விசேஷமான ஸ்தோத்திரம், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது, நல்ல ஆச்சரியமான அர்த்தங்கள் உடையது, சீக்கிரமாக சூரிய தேவனுடைய அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. இன்ஃபேக்ட் இந்த தடவை பாசிட்டிவா சண்டே வந்துருது, மறுநாள் வேற லீவு, 26 ஜனவரி 26 வேற லீவு இருக்கு. அதனால ஒன்றும் சமாதானமே சொல்ல வேண்டாம். கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரல 7 ஆவர்த்தி ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணலாம். 7 முறை ஈஸியா பண்ணலாம். ஒரு முறைன்றது 20 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். அது அது மியூசிக்கா ஓடும்போதே 8 நிமிஷம் தான் ஆகுது. 8 நிமிஷம் அதுதான் சொல்றேன். நான் நிறுத்தி சொல்றதை பார்த்து பேசுறேன். நான் எனக்கு இந்த மியூசிக்கை போடுறத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸ்தோத்திரங்களுக்கு டியூன் போடலாம், டமுக்கிட்ட பாண்டியாலோ போட்டா நல்லா இல்லை. சரி சரி, எனக்கு அது யார் போட்டிருக்கா தெரியாது. நான் அதை பத்தி நான் தோஷம் சொல்லல. ஸ்தோத்திரங்களை நம்ம ஸ்தோத்திரங்களா சொல்லி அதை ரசிப்போம். நம்ம கண்டிப்பா அதை நாம் இசையோட ரொம்ப முக்கியம்தான். ஆனா நிறைய இடத்துல அந்த வார்த்தைகளுடைய ஸ்பஷ்டம் மாறுறது. இப்ப எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுட்டா, அதனால நான் சொல்றேன், நல்ல விதமா பண்ணக்கூடியவர்களை நான் என்னைக்குமே தப்பு சொல்ல. பட் இது என்ன குவாலிட்டி, குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுது, குவாலிட்டி டிக்ரீஸ் ஆயிடுது. ஓகே ஓகே. அன்னைக்கு நான் என்ன சொல்றேன், நம்முடைய நேயர்களுக்கு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை நான் பாராயணம் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயங்கள்ல போய் பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க. இது அவசியம் பண்ண வேண்டியது. நவகிரகங்கள் இருந்தா நவகிரகத்துல சூரியன் தேவனுக்கு ஒரு விசேஷமான ஒரு பூஜையை பண்ணுங்க. அட எதுவுமே வேண்டாம் சார், கார்த்தால இதுக்குன்னா படம் வேணுமா, பைசா வேணுமா, கியூல நிக்கணுமா, டிக்கெட் போடணுமா, புக் பண்ணணுமா, நாளைக்கு மேல அப்படி நிமிந்து பார்த்தா சூரிய தேவன் நமக்கு காட்சி கொடுக்க போறாரு. அவர் பார்த்து கையை கூப்பி மனமுருகி நமக்கு என்ன மனசுல ஒரு பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனைய நினைச்சுண்டு அவருக்கு அப்படியே கற்பூரத்தை காண்பித்து அவர் அதனுடைய அந்தர்யாமியா நம்ம நினைச்சுக்கணும்.